வணக்கம் இடமலம் நேர்களே. நல்ல வேலை கரண்ட் இருக்கு. இந்த கரண்ட் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கிஷோர் கே சாமிகள் கிட்ட நிறைய பதிலை பெற்று தருகிறேன். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா கரண்ட் டாபிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கரண்ட்டை பற்றி தான் டாபிக்கே. வணக்கம் கிஷோர் கே சாமி அவர்களே. வணக்கம். வணக்கம் 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 அப்படின்னு மீனா பிறக்க வேண்டியவரெல்லாம் இங்கே மனுஷனா பிறந்திருக்காங்க உங்களுக்கு. எனவே இந்த கிரைசிஸ் நான் என்னது since my birthday falls on February 23 I am Piscean. ஸோ மீனா பிறக்க வேண்டியதுன்னு சொன்னீங்க இல்லையா? சரி விட்டுருங்கப்பா. சரி ரைட்டு. இப்போது ரீசெண்டாக போயிட்டுருக்க ஒரு பெரிய பிரச்சனை தாவேக ஆட்சியில் ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பிரச்சனையை பற்றி அவங்க கூட அசோசியேட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா இந்த பவர் கட் இஷ்யூஸ். ஃபஸ்ட்டு அது எங்கெங்கெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையுடைய புறநகர்னு சொல்லக்கூடிய இடங்கள் ஏற்பட்டுச்சு. அப்புறம் சிட்டிக்கு நடுவில் இருக்க முக்கியமான ஏரியா. இப்போ தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இது மாதிரி செய்திகள் கேள்விப்படுறோம். இது ஒரு பேட்டர்ன் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது. இது நார்மலாக நடக்கிறது இல்லைன்னு தெரியுது. ஸோ இதுக்கு பின்னாடி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஆட்சி ஒரு மாதம் ஆகுதுன்னு, ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு. ஒரு மாதம் ஆகுது. ஒரு மாதம் ஆகுதுன்னு வைங்களேன். இந்த ஒரு மாதம் முன்னாடி இந்த பிரச்சனை இருந்ததானா? இல்லை இப்போ ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரணும். சரியா? சரி. இப்போ இதுக்கு லெட் அஸ் லுக் அட் ரியல் என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபுல்லாக எடுத்து பார்ப்போமே, அலசி பார்ப்போமே. சாரி டு இன்டரப்ட், நான் இதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அந்த ஃபியூஸை பிடுங்குற மாதிரியான சிசிடிவி கேமரா காட்சிகள்லாம் அகப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் இந்த டாபிக் அதெல்லாமும் அதுதான் சொல்கிறேன் நான். அதை நம்ம பார்க்கணுன்றதுனால தான் நான் சொல்கிறேன். ஜென்ரல் ஃபேக்டர் என்னென்னா எப்போவுமே கன்சம்ஷன், அதாவது நம்ம எவ்வளோ மின்சார உற்பத்தி பண்ணுறோமோ நம்மளுடைய உட்கொள்ளுதல் இருக்குது பாருங்கள், எவ்வளோ நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு. இந்த பயன்பாடு அப்படின்றது அந்த உற்பத்தியோட அதிகமாக எப்போ போவோம் அப்படின்னா கோடை காலத்தில். ஆமாம், எல்லாம் ஏசி போடுவோம். கோடை காலத்தில் உங்களுக்கு அது உற்பத்தியோட அதிகமாக போகும். சரியா? பட் அதை மேனேஜ் பண்ணுவோம். ப்ரைவேட்லேருந்து வாங்குவோம், சென்ட்ரல் கிரிட்லேருந்து எடுப்போம். இந்த மாதிரிலாம் நம்ம மேனேஜ் பண்ணி இதை கொண்டு போவோம். ஆனால் இங்கே இப்போ ஏன் இந்த பிரச்சனை அதிகமாக ஆகுது அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு ஃபேக்டராக இருக்குது. என்னென்னாக்கா இந்த எல்னினோ ஃபேக்டர். நம்ம ஏற்கனவே நிறைய பேர் இதை பற்றி வீடியோஸ் போட்டிருப்பாங்க. பட் டீட்டெயில்டாக இதனால் இருக்கக்கூடிய இம்பேக்ட் என்ன அப்படின்றதுல இதை பற்றி சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. என்னென்னா உங்களுக்கு காற்று சுழற்சி அப்படின்றது குறையும் இந்த எல்னினோ ஃபேக்டர்னால. அப்படின்றதுனால விண்மில் இருக்கு இல்லையா, இதிலிருந்து உங்களுக்கு இது கம்மியாகுது, மின்சாரம், அதை எனர்ஜி, அவங்களோட அவுட்புட் கம்மியாகுது. சரியா? இது தவிர்த்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, அதாவது நீங்கள் இந்த அணைகள் இருக்கு இல்லையா, இந்த அணைகள் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கம், அதிலிருந்து வரக்கூடிய மின்சாரம் அதுவும் குறையும். ஏன்னா அணைகளில் நீர் தேக்கம் குறையும். சரியா? ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் ப்ரெஷரை கொண்டு வருது. அதாவது உற்பத்தியை குறைப்பதற்கான பிரச்சனைகளுக்கான ஆன்சர் இதெல்லாமே. ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் அரசியல்லையும் நுழைக்க வேண்டிய அவசியம் இருக்குது இதில். ஏன் அப்படின்னா, நீங்கள் குறிப்பிட்டு சென்னையில் மட்டும் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இருக்குது, ஆர்கே நகரில் இல்லை, பெரம்பூரில் இருக்குது. அப்போது என்ன, இது ஒரு தொகுதியில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் நமக்கு அவர் நம்ம அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறது சரியான உண்மைதான். என்னென்னா அங்கங்கே இந்த ஃபியூஸ் இது இருக்கு இல்லையா, ஃபியூஸ் கேரியர்னு சொல்லுவாங்க. ஆமாம், இதை பிடுங்கிடுறாங்க. இது ஏன் திட்டமிட்டு பிடுங்குறாங்க அப்படின்ற கேள்வி வருது. இது அப்படி பிடுங்கினால் அங்கே பிரச்சனை வரும்ன்றது உங்களுக்கு எப்படி தெரிய வருது? நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்க போகிறீங்க, ஒரு ரேண்டமாக ஒரு திருட எடுக்கிறான்னு வைங்களேன், அவன் என்ன பண்ணுவான்? கிடைக்கிறத எடுத்துகிட்டு போவான். பட் பிளான் பண்ணி சபட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறவன் தான் அந்த ஃபியூஸ் இதை நீங்கள் பிடுங்கினீங்கன்னா இது பிரச்சனையாகும் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ திருடு கிடையாது, அமைச்சர் திருடு கிடையாது, சபட்டாச் பண்ணுறாங்க, பிடுங்குறாங்க வேணும்னே. அதாவது அங்கே பிரச்சனை ஏற்படணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இது எதனால் செய்கிறார்கள் என்றால், நீங்கள் அந்த பேட்டர்னை பாருங்கள், அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்களேன். அதில் நிறைய மக்கள் குழுமி இருந்து போராட்டம் பண்ணுறாங்க. உண்மைதான், யாராலையுமே இந்த இந்த கிளைமேட்டில் நீங்கள் போயிட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் அதுவும் நைட்டில், ஏன்னா ரிலாக்ஸ் பண்ணுற டைமே அதான், தூங்குற டைமே அது. டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்களே கடுப்பாய் தான் போராட்டம் போய் அப்படி போராட்டம் வரா மாதிரி ஒரு இது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேணும்னே நீ சொல்கிறீங்க இல்லையா டிவிகேக்கு ஓட்டு, இது ஏன் அங்கே வருது?
கரண்ட் வரல, கரண்ட்டுக்கு நான் கேள்வி கேட்கணும். சரி. என் மைண்டு ஏன் அங்கே போகுது? அவன் ஓட்டு வாங்கிட்டு இவங்க பேசுறது, ஒருமையில் பேசுறது, இந்த ஒருமையில் பேசுறதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் பொதுமக்கள் யாரும் வந்து முதலமைச்சரை பொதுவில் ஒரு கேமராக்கு முன்னாடி ஒருமையில் பேச மாட்டாங்க நார்மலாக. சரியா? ஒரு முதலமைச்சரை நீங்கள் ஒருமையில் பேசுகிறீங்கன்னா யார் பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் எடுத்து பாருங்கள். விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே அவரை ஒருமையில் பேசக்கூடிய அந்த பேட்டர்ன், அந்த ஹேபிட் யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க திமுக சார்பாக இருக்கக்கூடிய இந்த ஈகோ சிஸ்டம், இன்க்ளூடிங் அந்த பொறுக்கி இருக்கான் பாருங்க, புரோக்கர் நக்கீரன் கோபால், அவன் உட்பட இவன் எல்லாமே இவன்னு விஜய் ஒருமையில் பேசி இந்த அந்த ஸோ அதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இவன் வீடியோவில் வந்துட்டு அவன் ஓட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கான் வீட்டிலன்னு சொல்கிறான்னா இது 2 மணிக்கு நைட் நீயே சொல்ல போகிற இந்த டைலாக. என் வீட்டுக்கு ஏங்க கரண்ட்டு வரலன்னு நீ கேட்ப, என் வீட்டுக்கு ஏன் வந்து நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் நான் பில் கட்டலை, 2 மாதம் ஒரு வாட்டி பில்லா, 1 மாதம் ஒரு வாட்டி பில்லா, வாட் எவர் கட்டலை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிட்டு போகிறீங்களே, 10 நாள் வந்து கட் பண்ணிட்டு போகிறீங்களே, இப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் நியாயமான கேள்வி. ஃப்ரஸ்ட்ரேஷனில் வர இதெல்லாம் நியாயமான கேள்வி. ஆனால் அதில் வந்து அந்த அரசியலை சொருகிறானுங்க பாருங்க, அப்போ தான் நீங்கள் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போ திட்டமிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. அம்பத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆவடி, அம்பத்தூர், பெரம்பூர் இங்கே எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் சொல்லி வைத்தார் போல் சென்னையில் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் பாதிக்கப்படுகின்றன அப்படின்னா, இவங்களால நான் திரும்பவும் தான் சொல்கிறேன், திமுகவால் அவங்களுடைய அடித்தளம் காலி ஆகிடுச்சு அப்படின்றத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறாங்க. அதை ரிவைவ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் 2 கட்சிகள் பின்னடைவை சந்தித்திருக்கின்றன, பிரதான கட்சிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. நம்ம அதிமுகவுடைய பிரச்சனை என்பது தலைமை சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அசர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நின்று போயிடுது. அதிமுகவோட பிரச்சனை அதோட நின்று போயிடுது. சரியா? திமுகவுக்கு எதிரான வலுவான ஒரு எதிர்கட்சியாக அதிமுக செயல்படவில்லை அப்படின்றதான் குற்றச்சாட்டு. சரியா? அதோடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த வயசுலையும் அவ்வளோ கடினமாக உழைச்சிருக்காரு, அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அது போதலை அப்படின்றது அதோட அந்த டிஸ்கஷன் அங்கே நின்றுடுது. சரியா? ஆனால் திமுகவில் அப்படி கிடையாது. திமுகவில் பிரச்சனைனா அதோடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே போய் அந்த பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறான். பல்ட்டி அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. திமுகவுடைய பேக் போன், அதாவது முதுகெலும்பு என்று கருதப்பட்ட இந்த மைனாரிட்டி வாக்குகளும் அந்த பக்கம் போயிடுச்சு ஃபுல்லாக. திமுகவுடைய கோட்டை, அதாவது பாரிங் 2011, 91 நினைக்கிறேன், இந்த 2 தேர்தல் தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்கிறது எம்ஜிஆர் காலத்திலேருந்தே திமுகவுடைய கோட்டையாக சென்னை விளங்கியிருக்கு. அதான் கேட்கணும், எம்ஜிஆர் காலத்துலேயும் வந்து சென்னையை தக்க வச்சுருந்தாங்களா? அந்த சென்னையை இவங்க வந்து இப்போ தவிடுபடி ஆக்கிட்டாங்க, ஸ்வீப்புங்க. அதாவது சென்னையில் எதுவுமே அந்த துறைமுகம் தவிர்த்து எல்லாம் அவுட்டு அப்படின்றது அவனால் ஜீர்ணிக்கவே முடியல. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இந்த திமுக காரனுக்கு இருக்க புத்தி இது ஏதோ நீங்கள் நான் சொல்கிறது இட்டுக்கட்டி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அவன் புத்தி அது. நான் இதை நேரில் கண்கூடாக பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். திமுகவுடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கும்னு நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படியெல்லாம் இவங்க செயல்பட்டுருக்காங்க. 96 இதில் நேரில் பார்த்துருக்கேன். 96 டிசம்பர் இவங்க கைது செய்யப்படுறாங்க, செல்வி ஜெயலலிதா கைது செய்யப்படுறாங்க. சரியா? திமுக ஆட்சி வந்துருச்சு, வந்த உடனே ஊழல் குற்றச்சாட்டுகள் வைத்து செல்வி ஜெயலலிதா கைது செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்களை கூட்டு போகிறாங்க. ஒரு சாதாரண போலீஸ் ஜீப்பில் வச்சு தான் கூட்டு போகிறாங்க. அவங்களை கூட்டு மெஜிஸ்ட்ரேட் வீடு வரைக்கும் கூட்டு போகிறாங்க. மெஜிஸ்ட்ரேட் வீடு 9th ஃப்ளோரில் இருக்குது. மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இல்லை, வீட்டில் இருக்காரு. மெஜிஸ்ட்ரேட் வீடு வந்து 9th ஃப்ளோரில் இருக்குது. இவங்க கூட்டு போகிறாங்க. போகும்பொழுது கரண்ட்டை கட் பண்ணுறான். யார்? அப்போ மின்வெட்டுத்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி. கரண்ட்டை கட் பண்ணுறாங்க. கரண்ட்டை கட் பண்ணி அந்த 9 மாடி இவங்க நடந்தே மேலே கூட்டு போகணுன்ட்டு திமுககாரெல்லாம் கை வைக்கிறான் அவங்க மேலே. கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவங்க போனாங்க.
சரியா? இதெல்லாம் நீங்கள் ஏதோ இட்டுக்கட்டி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாமே லைவில் பார்த்தேன் நான். அப்போது எந்த அளவுக்கு ஒரு குரூரமான ஒரு புத்தி எண்ணம் படைத்தவர்கள் இவர்கள்ன்றதை நீங்கள் இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம். சரியா? ஏங்க வேலூர்லேயும் காட்பாடியிலேருந்து தண்ணி கொண்டு வராங்கங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் காட்பாடியிலேருந்து தண்ணியை கொண்டு வராங்க. சென்னையில் மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் பிரச்சனை வந்தது. அப்போ காட்பாடியிலையும் கொண்டு வராங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாருங்க இந்த இவர் துரைமுருகன். எதிர்ப்பு தெரிவித்தார். என்ன என்ன பிரச்சனை? நீங்கள் வந்து ஆஸ் பர் சட்டப்படி என்னன்னா, குடிநீர் மக்களுக்கான குடிநீர் என்பது முதல் ப்ரிஃபரன்ஸ். குடிநீருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விவசாயம், விவசாயத்துக்கு அப்புறம் தான் வந்து தொழில்கூடங்கள் மற்றதெல்லாம். இதெல்லாமே ப்ரிஃபரன்ஸ், ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல மக்களுடைய குடிநீர். அதுக்கு நீங்கள் கொடுத்தாகணும் ப்ராமினன்ஸ். இப்போ அங்கேருந்து தண்ணி தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் இன்னொரு பகுதி தண்ணி கொண்டு வரது உனக்கு பிரச்சனையா? இவங்க இந்த மாதிரியான ஒரு குரூர எண்ணம் படைத்தவர்கள். இவன் இதை எல்லா காலத்தையும் செய்வான். ஈவன் ஃபார் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் கூட இவன் செய்வான். அரசு கேபிள் கொண்டு வந்தாங்க. அரசு ஜெயலலிதா கருணாநிதி கொண்டு வந்தது. மாறன் சகோதரர்களுக்கு எதிராக பிரச்சனை நடந்த போது கொண்டு வந்து, அதுக்கப்புறம் சொல்லி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோடனே திரும்பி அவங்க கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்த பொழுது சுமங்கலி கேபிள் அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாங்க. அத்தனை கேபிளையும் ஆளை வச்சு கட் பண்ணாங்க இவனுங்க. இந்த மாறன் கும்பல் அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அவன் கேப்பபிள். அவன் தான் இந்த பிரச்சனையெல்லாம் அவன் கிரியேட் பண்ணுறான்றது என்னுடைய நம்பிக்கை. சரியா? அவன் இது செய்வான். இல்லை, ஆனால் இப்படி சொல்கிறீங்க. இப்போ அரசு இயந்திரம் வந்து தாவேக்கா கிட்ட இருக்குது, அதிகாரிகள் இருக்காங்க, போலீஸார் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து தொடர்ந்து 1 மாதமாக ஏற்பட்டிருக்க இந்த பிரச்சனைக்கு ஏதோ மர்மம் இருக்குது, யாரோ பிடுங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர்த்து வந்து கையங்கலமாக பிடிச்சி இவங்க தான் பண்ணுறாங்க. இதை மக்கள் முன்னாடி நிறுத்தினா மக்கள் அப்போ தானே தாவேக்கா மேலே அந்த கோபம் எல்லாம் மீண்டும் நியாயமான கூற்று. நீ அந்த வீடியோவே இப்போ தானே வெளியிடுறாங்க. இப்போ ஒன்று வெளியில் வந்துருக்கு, நீங்களே போட்டு காமிங்க, பார்க்கட்டும், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். திட்டமிட்டு அவன் பாருங்க, அவன் 2 வீலரில் வரான், அவன் திட்டமிட்டு அதை எங்கே பிடிக்கணும்னு தெரியுது. அவனுக்கு எப்படி தெரியுது? இப்போ ஈபியில் வேலை செய்கிறவங்க நம்ம யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? ஷாக் அடிக்கும், பயப்படுவோம். ஆமாம், இது வந்து ஷாக் அடிக்கும்டா, நம்ம எதுவும் தொடக்கூடாது, கொஞ்சம் யோசிப்போம்ல. அவன் பாருங்க, அவன் நேராக வரான். அவன் டார்கெட்டட். அவன் நேராக வரான், வண்டியை நிறுத்துறான், அதை பிடுங்குறான். அதை பிடிக்கினா அது நடக்கணும்னு அவனுக்கு தெரியும். வெடிச்சு செதறுது. எப்படி அது நடக்குது? இது எப்படிங்க ஒரே சமயத்தில் எல்லாமே நடக்கும்? இது ஏன் நடக்குது அப்படின்னா, இதுதான் காரணம். இங்கே 2011 சொல்லி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா சட்டமன்றத்தில் பேசியிருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள்னு கேட்டிருப்பாங்க. மின்சார பிரச்சனை வந்து பெரிய அளவில் இருக்குது, திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா ஜோதிமணி இமயம் தொலைக்காட்சியில் ஜோதிமணியோட நான் வந்து விவாதம், இந்த விவாதத்தில் வந்து நாங்கள் பேசும்பொழுது இதை நான் சொல்கிறேன், பட்டியலிடுறேன். அதாவது 2006 2011 அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன. இந்த அறிவிப்புகள் எல்லாமே அறிவிப்புகளாகவே இருந்தது. இது எதுவுமே செயல் வடிவம் பெறவில்லை. ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நாங்கள்லாம் அறிவிப்பு கொடுத்தோம், அதையெல்லாம் அதிமுக வந்து பெயரை தட்டி கொண்டு செல்கிறது என்று. கிடையாது. நீங்கள் ஏன்னா நீங்கள் அறிவிப்போடு நிறுத்துறீங்க, திட்டத்திற்கு செயல் வடிவம் கொடுத்தீங்களான்னா கொடுக்கல. இந்த மின்சார திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 800 2ஆம் அலகு 3ஆம் அலகுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அறிவிப்பு மட்டும்தான் கருணாநிதி, மற்றபடி எதுவுமே பண்ணல. ஏன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா டைம்லைன் இருக்கும். அந்த எந்த டைமில் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது, எந்த டைமில் திட்டம் தொடங்கியது, மைல்கல் வாரியாக அது இருக்கும், என்னென்ன ஸ்டேஜில் அது இருந்திருக்கு அப்படின்ட்டு மைல்கல் வாரியாக எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு திட்டமும் 2011 அப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா 70% 80% முடிக்கப்படுது, நிறைவேற்றப்பட்டிருக்கும். அப்போ இதெல்லாம் அப்போ அவங்க சொல்கிறாங்க சட்டமன்றத்தில், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், நான் கண்டிப்பாக இதை வந்து தமிழ்நாட்டுடைய மின்சார பிரச்சனை என்பது பெரிய பிரச்சனையாக இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா, அன்றைக்கி இருந்த மின்வெட்டுத்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி, இந்த ஆட்சி போவதற்கு காரணமே இந்த மின்வெட்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது இருந்தது. ஏன்னா ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸை நீ வாங்கி நீ உன்னுடைய திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் போட்டு அவரும் அறிவிப்பாக மட்டும் வச்சுக்கிட்டு ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸில் அதிகமாக கொடுத்து வாங்கி வெளியிலேருந்து நிலக்கரியை அதிக விலை கொடுத்து சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்துலாம் வெளியிலேருந்து அதிகமாக நீ வந்து நிலக்கரியை இறக்குமதி பண்ணி
அதில் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு சொல்லி அதில் ஊழல் பண்ணி இத்தனையும் பண்ணீங்க. 3 துறைகளை வந்து திவாலாகும் நிலையில் விட்டு சென்றார் கருணாநிதி 2006 2011. என்னது? ஒன்று போக்குவரத்து துறை, இன்னொன்று ஆவின், 3வது மின்சாரத்துறை, முக்கியமாக மின்சாரத்துறை. அப்போ இந்த மின்சாரத்துறை வந்து என்னன்னா இது பேக் போன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறு குறு தொழில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். இந்தியாவிலேயே சிறு குறு தொழில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. 19ல் 20% சிறு குறு தொழில்கள், தொழிற்கூடங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. சரியா? அப்போ இந்த மின்சார துண்டிப்பு அப்படின்றது உண்மையிலேயே அவங்கள பாதிக்கும். இது எங்கெல்லாம் நடக்குதுன்றதை பாருங்க. அம்பத்தூர்ல நடக்குது. இங்க தொழிற்கூடங்கள் அதிகம் இருக்கக்கூடிய அம்பத்தூர்ல நடக்குது. முதலமைச்சருடைய தொகுதி பெரம்பூர்ல நடக்குது. திட்டமிட்ட சதி இது. என்னன்னா முதலமைச்சர் இங்கே ஆட்சி புரிகிறார், நிர்வாகம் இன்னும் முதலமைச்சர் கைக்கு வரவில்லை. வராமல் தடுப்பதற்கு இங்கே வந்து திமுக சார்பு கும்பல் தடுக்கிறது. அதிகாரிகளிலேயே திமுக சார்பு அதிகாரிகள் தடுக்கிறார்கள் அப்படின்றத பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வர்க்கம், காவல்துறை, இது எல்லாத்துலேயுமே எடுத்தீங்கன்னா திமுக அதிமுகன்னு தான் பிரிஞ்சிருக்கும். கடந்த 60 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக, திமுகவுக்கு லாயலாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க, அதிமுகவுக்கு லாயலாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க. இன்னைக்கு புதுசாக ஒரு ஆட்சி வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னும் பொழுது இதில் அதிமுக சார்பு அவங்களை விட்டுருங்க. அவங்க கணக்கில் நான் தான் சொல்லிட்டேன், அதிமுகவோட பிரச்சனை ஒன்று தான். தலைமை அப்படின்றது இன்னும் வலுவான ஒரு சக்தியாக உருவெடுக்க வேண்டும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. ஸோ அதோட அவங்களோடது முடிஞ்சிடுது. இவங்களது அப்படி கிடையாது. இவங்களது என்னன்னா இவங்களுடைய அடித்தளமே காலி ஆயிடுச்சு. இவங்க நம்பி இருந்த மைனாரிட்டி இப்போ கிடையாது. இவங்க நம்பி இருந்த சென்னை சுற்று வட்டாரமே கிடையாதுன்றதுனால ஜீர்ணிக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த அதிகாரிகளை வைத்துக்கொண்டு என்னெல்லாம் சபட்டேஜ் பண்ண முடியுமோ பிரச்சனையெல்லாம் பண்ணுறாங்க. இவ்வளவு தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள் நீங்கள் எடுத்து பாருங்க. இன்னொரு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை திமுக அரசாங்கம் வந்து கொண்டு வந்தது. என்னன்னா நீ கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணங்கள்லேருந்து ஆரம்பித்து அண்ணா பல்கலைக்கழகம், யார் அந்த சார், மாசு சார், என்ன இந்த மாதிரியான குற்றச்செயல்களுக்கு எல்லாம் துணை போகிறபடி அதிகாரிகளை ப்ரெஸ் மீட் வைக்க கண்டக்ட் பண்ண வச்சு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சாங்க. கள்ளக்குறிச்சியில் தான் நடந்தது. அதிகாரிகள் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. அந்த இவங்க அமுதா இருப்பாங்களே, அவங்கள வச்சு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கு. இவங்கெல்லாம் அதிகாரிகள், இவங்க எப்படி பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்? இதையெல்லாம் அப்போது நீங்கள் இந்த அதிகாரிகளையே திமுகவுடைய அடிவரடிகளாக நீங்கள் மாற்றி வைக்கிறீங்க. இப்போ ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு, அவங்க அதே லாயலிட்டி தானே காட்டுவாங்க, அதைத்தான் செய்கிறாங்க. இன்னொன்று இதுக்கு மேலே இதே மின்சாரத்துறையிலேயே இருக்கட்டும் இல்லை மற்ற துறைகளையாக இருக்கட்டும், நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு லேடி வந்து சொல்லியிருப்பாங்க, இது பண்ணியிருக்காங்க, ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க, ₹1 கூட லஞ்சம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பக்கம் இன்கமும் நின்று போகுது. என்ன பண்ணுவாங்க? இந்த செந்தில் பாலாஜியிலேருந்து ஆரம்பித்து வாரத்துக்கு 100-150 கோடி ரூபாய் கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க திமுக கவர்மெண்ட்டுக்கு. இப்போ 150 கோடி ரூபாய் கப்பம் கட்டுறாருனாக்க செந்தில் பாலாஜி 30 கோடி ரூபாய் தனக்கு எடுத்து வச்சுத்தானே கொடுப்பாப்புல. அப்போ செந்தில் பாலாஜி 30 கோடி எடுத்து வச்சுக்கிறாப்புலன்னா அதுக்கப்புறம் கீழே வர அதிகாரிகள் எவ்வளோ எடுத்திருப்பான்? ஒவ்வொருத்தனும் வாங்கிட்டு தானே இது செய்கிறான். இப்போ அது அப்படியே நிற்குது இல்லை. இந்த அரசாங்கம் லஞ்சம் வாங்குகிற அரசாங்கமா இல்லையா அப்படின்றது போக போக தான் தெரியும். நான் இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன், சரியா? நல்லா இருக்கு, ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, பட்டு போக போக தான் நம்மளால் வந்து அதை கெஸ் பண்ணி நம்மளால் எதுவுமே சொல்ல முடியும் அப்படின்னும் பொழுது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் இருக்குது பாருங்கள், அந்த சிஸ்டமில் இருந்தவங்க, அந்த சிஸ்டமில் பயன்பெற்றவர்கள், அதனால் வந்து லாபம் அடைந்தவர்கள் என்பவர்கள் இவன் எப்படி சும்மா விடுவாங்க? அவனுடைய விசுவாசத்தை இப்படிலாம் காட்டுறான் அப்படின்றதா என்னுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. சரி, இப்போ நீங்கள் கூட ஒரு பதிவில் போட்டிருந்தீங்க, ஆட்சி மாறிடுச்சு ஆனால் அந்த அதிகாரிகள் எல்லாமே அப்படியே இயக்கிட்டு சொல்லிட்டு. இது ஆனால் ஒரு அரசாங்கத்தினால, அதாவது டிவிகேவுடைய ஆட்சியில் விஜய் தரப்புல, முதல்வர் விஜய் தரப்புல இருந்து எந்த அளவுக்கு அவங்களோட ஹேண்ட் இதுல இருக்க முடியும்? முழுசா ஒரு இயந்திரத்தை வந்து மாற்றி அமைக்க முடியல போல இருக்கு. அது வந்து கொஞ்சம் சேலஞ்ச் தாங்க இது. அவ்வளவு நீங்க ஒரு 60 ஆண்டு கால ஒரு ஸ்டேட்டஸ் கியோவை, அதாவது இவர்கள் இல்லை இவர்கள் அப்படின்னு இருந்ததை இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அதை மாற்றிருக்காங்க. ஆர்
இன்னும் சொல்லணும்னாக்கா தேர்தல் அரசியலில் ஒரு புரட்சியே நடந்திருக்குன்னு நம்ம கூட எடுத்துக்கலான்னு வைங்களேன். இப்போ என்னன்னா இதை நீ எப்படி ஓவர் ரைட் மாற்றுவ? ஒன்று. ரெண்டாவது, எல்லா இடத்தையும் ஊடுருவிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா எல்லாமே லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க. மின்சார பகிர்மானத்துலேருந்து எல்லாமே லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க. நான் சப்ளை பண்ண மாட்டேன், நீ என்ன பண்ணுவ? எதுவுமே பண்ண முடியாது. நான் கான்ட்ராக்ட்னா நான் வந்து இந்த கான்ட்ராக்டை நான் இது பண்ண மாட்டேன், ஒபுலைஸ் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவேன்? ஒன்றும் இல்லை, சிம்பிள். சட்டமன்றம் லைவ் இதை இவங்க கொடுத்து வச்சுருக்காங்க கான்ட்ராக்ட். அவன் அதுக்குள்ளே உட்காந்துருக்கவெல்லாம் திமுககாரனாக இருக்கான். அவனுக்கு பிடிச்சதை எடுத்து அவன் போடுறான். ஒன்றும் பண்ண முடியல. கேட்டால் எங்களுக்கு கிளிச்சு வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்றான். என்ன பண்ணுவீங்க? அப்போது டாப் டு பாட்டம் இங்கே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டியமா இருக்குது. சரியா? இதை வந்து நீ வந்து ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் 3 வாரத்தில் நடக்குமானா சத்தியமாக முடியாது. யாராலையுமே முடியாது. இல்லை, ஆனால் கற்றுக்கிறதுக்குள்ள 5 வருஷம், நான் சர்க்காஸ்டிக்காக சொல்ல, நிஜமாக சொல்ல, கற்றுக்கிறதுக்குள்ள 5 வருஷம் முடிஞ்சிடும் போல. இதை நான் ஒத்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு 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 விமர்சனம் வச்சுருக்காரு, ரொம்ப வேலிட் விமர்சனம். நீங்கள் 6 மாதம் கற்றுக்கிட்டு வரத்துக்குள்ளே நாங்கள்லாம் செத்து மடியணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறார். நியாயமான வாதம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் இவங்களை, அதாவது திமுகவை அடையாளம் கண்டு திமுகவுடைய அந்த கிரிமினல்களை அடையாளம் காணக்கூடிய நபர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் எதில் பண்ணுவான்றதை வைங்க. அதிகாரிகளே வன்னிய பெருமாள் உங்களுடைய வெல்விஷர், திரு விஜய் அவர்களுடைய வெல்விஷர், அவரை ஓரங்கட்டுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது என்ன, உங்களோட வெல்விஷரை நீங்கள் ஓரங்கட்டும் பொழுது எப்படி உங்களுக்கு நன்மை நடக்கும்? நான் என்ன சொல்கிறேன், இங்கே நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, பக்கத்தில் வைங்க. அவங்களுடைய அறிவுரைகள் ஆலோசனைகளை வாங்கிக்கோங்க. வெளியிலேருந்து எல்லாம் சொல்கிறோம் பாருங்கள், இப்போ நம்மெல்லாம் கொடுக்குறோம், இதெல்லாம் வாங்கிக்கோங்க, இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த காணொலியே எதுக்காக? மக்களுக்கு தெரியட்டும். நான் சொல்கிறேன், நான் பொய் சொல்லலை. திமுக தான் இந்த சதியில் இருக்கிறது அப்படின்றத நான் நம்புகிறேன். இப்போ நான் நம்புகிற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். சரியா? இவர்கள் செய்வதற்கு கை தேர்ந்தவர்கள். இது இன்னைக்கு நேற்று நம்ம பார்க்கல, காலங்காலமாக திமுக இதே அரசியல் தான் செய்து வருகிறது. அப்படின்னும் பொழுது இதை மக்கள்கிட்ட நம்ம விழிப்புணர்வாக கொண்டு போகிறோம், அவ்வளவுதான். சரி, மக்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அரசாங்கத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூக்குரலாக அவங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன இவர் முதலமைச்சருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? முதலமைச்சர் நன்கு உணர்ந்தே இருக்கிறார். இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அருண்ராஜ் சொல்கிறார் இல்லையா, முதலமைச்சர் காலையில் வருகிறார், 9 மணிக்கு வருகிறார், மாலை தான். ஏன் 9 மணிக்கு மாலை போகிறார் அவர்? பிகாஸ் ஈ நோஸ், அவருக்கு தெரியுது இது டீப் ரூட்டடாக இருக்குது அப்படின்றது. அவருக்கு நல்லா தெரியுது, இந்த கேன்சர் என்பது நல்லா ஆழமாக பரவி இருக்குது அப்படின்றது அவருக்கும் தெரியுது. சரியா? இப்போ ஆனால் அருண்ராஜ் போன்றவர்கள் வந்து பேசும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும்னா, அவர் ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறார். 108 இடங்களில் அதிமுக டெபாசிட் எழுந்திருக்கிறதுன்னு பேசுகிறார். முதல்ல ஐயா அருண்ராஜ் அவர்களுக்கு அரசியல் வராது. அவர் அதிகாரியாக இருந்தவர், தெரிஞ்ச அரசியலை பேசு. 108 இடங்களில் எங்கே டெபாசிட் இழந்தது? அதிமுக 18 இடங்களில் டெபாசிட் போச்சு. 108 இடங்களில் போச்சா? கிரியேட் பண்ணுறாங்க. ஏன் பொய்யை நீங்கள் ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன், நீங்கள் ஒரு அமைச்சர், பொய் சொல்லலாமா? சொல்லாதீங்க. அதே மாதிரி அவர் வந்து மதியானம் வந்து சாப்பிட்டு போகிறாரு. இப்போ என்ன, ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அந்த டிப்பர் லாரிலேயே வந்துச்சு சாப்பாடு. எல்லாரும் பாக்ஸில் தான் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? சரியா? நீங்கள் முதலமைச்சர் எங்கே இருந்தாலும் கேம்ப் ஆஃபீஸுங்க. முதலமைச்சர் இப்போ இதில் இருக்காரு, இங்கே பனையூரில் இருக்காருன்னு வைங்களா, அது கேம்ப் ஆஃபீஸ். அவர் இருக்கிற இடம் தான் ஆஃபீஸ், அது கேம்ப் ஆஃபீஸு. கோட்டையில் வந்து தான் இது அப்படிலாம் ஒன்றும் இது கிடையாது. இது நம்ம டெய்லி இப்பெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணிக்கிட்டு இருக்கான். சரியா? என்ன இருக்கு திருப்பி எங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து நம்ம முதல்வருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இல்லைங்க, நான் சொல்கிறேன். சரியா? அது கேம்ப் ஆஃபீஸ். எங்க வருஷத்தில் 3-4 மாதம் கொடநாட்டில் இருப்பாங்க அம்மா. சரி, ஜெயலலிதா அங்கே இருப்பாங்க. அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் அது கேம்ப் ஆஃபீஸ். ஆமாம், கருணாநிதி தமிழ்நாடு முழுக்க அப்போ பார்த்தோன்னா தமிழ்நாடு முழுக்க கேம்ப் ஆஃபீஸ் தான். சரியா? இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்து மிஸ்லேனியஸ். உண்மையான விவகாரத்துக்குள்ளே போவோம். சரியா? தப்பு நடந்தால் தப்புன்றதை நம்ம சொல்ல போகிறோம், தப்பு நடந்தால் விமர்சனங்கள் நம்ம வைக்க போகிறோம். நம்ம எதுக்கும் தயங்க போகிறதில்ல. இந்த அரசாங்கம் தவறு செய்கிறது அப்படின்னா ஆமாம் தவறு செய்கிறது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறது இல்லை. எந்த தயக்கமும் நமக்கு இருக்க போகிறதில்ல. அதனால நமக்கு we don't care about the consequences.
ஆனால் இந்த இடத்துல இந்த மின்சாரம் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் திமுக தான் இது சதி செய்கிறது நல்லா அப்பட்டமாக தெரியுது. அது நீங்கள் பேட்டர்னை பாருங்கள். வெளியில் வந்து பேசக்கூடியவர்களை எவனுமே பாதிக்கப்பட்டவனா அரசியல் பேசிகிட்டு இருக்கோம். வயிற்றுச்சலை கொட்டுவாங்க. 2 மணிக்கு வந்து நாசமாக போனோம் வழங்காமல் போனோம்னு சொல்லுவானே தவிர்த்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்க மாட்டான். அவன் அரசியல் பேசுகிறான்னா திட்டமிட்டு அவன் இறக்க விடப்பட்டிருக்கிறான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் அவன் மைண்டுக்குள்ளேயே அதுதான் இருக்குது. ஏன் எங்ககிட்டேருந்து பிடிங்கிட்டீங்களா சென்னையை, நாங்கள் என்ன பண்ணுறோம் பார். இது ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது. இது ஸ்டாலின் உட்காந்து டைரக்ட் பண்ணுறாருன்னு நான் சொல்ல வரல. அந்த அளவுக்குலாம் அறிவு ஸ்டாலினுக்கு இருக்க மாதிரி நான் நினைக்கல. ஆனால் ஒவ்வொரு கீழ்மட்டத்தில் இருக்கவனாலும் ஜீர்ணிக்க முடியாதுல்ல. ஏன் ஒரு சின்ன பையன் மூஞ்சி கூட பார்த்தது கிடையாது. தாமு அன்பரசன் புலம்பி தள்ளுறாப்புல பாருங்க. யாருங்க அவன் மூஞ்சியே பார்த்தது இல்லை. அவன் எல்லாம் வந்து என்னங்க இப்படி கிராப்பு வச்சுருக்கான் அப்படி கிராப்பு வச்சுருக்கான். அவன் எல்லாம் ஏன் சொல்கிறேன், ஏன்னா இவங்க 30 வருஷம் 40 வருஷம் உட்காந்துன்னு இவனுங்களே டான் மாதிரி உட்காந்துருந்தானுங்கல்ல. இப்போ அது இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. அது இவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. ஊர் பேர் தெரியாத பையன்லாம் வரான். யாருங்க பர்வேஷ், யாருங்க இந்த ரமேஷ், யாருங்க ராஜ்மோகன். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கொதிப்பு இருக்குது பாருங்க. அதை தான் வெளியில் காட்டுறானுங்க. அவன் எழும்பூர்லாம் அவன் கற்பனையே பண்ணியிருக்க மாட்டான் தொத்து போவான்ட்டு. சரியா? அப்போ என்னன்னா அந்த ஆத்திரத்துடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான வேலைகள் செய்வது. அப்போ இது மாதிரி பிடிபடுற ஆளுங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுங்க. கைது நடவடிக்கையோடு இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பட்டமாக மக்கள் மணி கொண்டு சொல்லுங்க. மக்கள் உங்களை நம்ப தயாராகி இருக்கிறார்கள். உண்மையை வெளில வந்து போட்டு பட்டவர்த்தனமாக சொல்லுங்கள். சும்மா ஃபியூஸ் கட்டையை பிடிங்கிட்டு போகிறான்னு மட்டும் சொல்லாதீங்க. இதை பாருங்க இப்படி பண்ணுறான், ஸ்டெப் பை ஸ்டெப் காமிங்க. இதை பாருங்கள் அவர் அதிகாரி காமிக்கிறார். இது பாருங்கள் ஒரு அவர் சொல்கிறாருங்க. ஆவடியில் ஒரு அதிகாரி பார்த்தீங்கன்னா அவர் காட்டுறாரு, அந்த போர்டை இது பண்ணி காட்டுறாரு. பாருங்கள் இங்கே 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 இது எல்லாத்தையும் பிடிங்கிருக்காங்க. எப்படிங்க ஒருத்தனுக்கு தெரியும்? அது ஒரு ரேண்டம் திருடனுக்கு தெரியுமாங்க? கிடைச்சதை பிடிங்கிட்டு போகும் தானே திருடன் யோசிப்பான். அவன் வந்து திட்டமிட்டு இதையெல்லாம் பிடிங்கினா இங்கெல்லாம் கட்டாகவும் தெரிஞ்சுட்டு அவன் பண்ணுறான்னா திட்டமிட்டு இது நடக்குது. இது செய்திருக்கக்கூடிய அல்லது செய்யக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் யாருன்னா இந்த திமுக பொறுக்கிகள் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படிங்கிறது குற்றச்சாட்டாக இருக்குது. சரி, இறுதியாக ஒரே ஒரு விஷயம். நேற்று நம்ம வந்து உங்கள் நண்பர் மாரிதாஸ் கைது பற்றி பேசியிருந்தோம். இப்போ வந்து விடுதலை ஆகிட்டாரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்தது தான் அது. ஏன்னா நீங்கள் கருத்து சுதந்திரம் அப்படின்றது எஸ் அது அளவுகோல்கள் இருக்குன்னாலும் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு போட்டுடுறாங்க. 2 சமூகத்துக்கு நடுவில் வன்முறையை தூண்டுவது அப்படின்னு. என்ன வன்முறையை தூண்டிட முடியும்? ஒரு அமைச்சரை பற்றியோ அல்லது வேற ஒரு நபரை பற்றியோ மாரிதாஸ் பேசியிருந்து அது ஆட்சேபத்திற்குரிய விஷயமாகவே இருக்கட்டுமே. நான் இல்லைன்னா மறுக்கல. ஆட்சேபத்திற்குரிய ஒரு விஷயம் தான். நீங்கள் ஏஐ ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் போட்டு மாரிதாஸ்க்குன்னு ஒரு கிரேட் இருக்குது, மாரிதாஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நான் மதிக்கக்கூடிய ஒரு நபர் மாரிதாஸ். சரியா? அப்போ அவர் ஒன்று போடுறாருன்னா அதில் ஏதாவது உண்மைத்தன்மை இருக்குன்னு நான் நம்புகிறேன். சரியா? அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஏஐ ஃபோட்டோ போடுறது அப்படின்றது வந்து அவருடைய இடத்துக்கு அது ஏற்றது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட பர்சனல் தாட். இதில் எப்படி 2 சமூகம் எப்படி வன்முறை எப்படி தூண்டும் எப்படி வரும்? எதை எடுத்தாலும் இப்படி நீங்கள் இந்த செக்ஷனை போட்டுருது. 2 சமூகங்கள் வன்முறையை தூண்டினார்கள். அது BNS 353 352 ஒன்று போட்டுருக்க வேண்டியது. அது எப்படி எடுப்பாங்க? ரிமாண்ட் பண்ணாத நீதிபதியை உண்மையிலேயே நான் மதிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வழக்குகளுக்கு ரிமாண்ட் பண்ணாதீங்கன்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அதே மாதிரி இந்த அரசாங்கத்தையும் நான் மரியாதை கொடுத்தாகணும். என்னன்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு வேற காம்ப்ளிகேட்டடாக ஒரு 4 செக்ஷனை போட்டு உள்ள வைத்தே ஆக வேண்டும். கடந்த ஆட்சியில் நம்ம பார்த்துருக்கோம், இது நடந்திருக்கு. அந்த மாதிரி முனைப்பு காட்டலன்றதுனால இந்த அரசாங்கத்தையும் நான் பாராட்டுறேன். அதே சமயத்தில் மாரிதாஸ்க்கு முதல்ல குரல் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக. அவங்க ஐடி விங் முதல்ல குரல் கொடுத்தாங்க. அதையும் நம்ம இங்கே குறிப்பிடணும். அதே மாதிரி பாஜக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30 லாயர் 50 லாயர் போங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் நான் மாரிதாஸ்ட்டை எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் விமர்சனம் வைங்க. உங்களுடைய அரசியலுக்கு எதிர் அரசியலாக இந்த அரசாங்கம் இருக்கலாம், சரியா? விமர்சனம் வைங்க. அந்த விமர்சனத்தில் மாரிதாஸ்க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் இறங்கினீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐ எம் நோபடி. நான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு நான் யாரும் கிடையாது. எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா நான் நினைக்கல. ஆனால்
என்னை போன்ற நிறைய பேர் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் உண்மைத்தன்மை இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது அடிபட்டு போயிடும். உதாரணத்துக்கு ஜான் பிரிட்டோவை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த ஜான் பிரிட்டோன்ற நபர், நீங்கள் குறிப்பிட்ட நபரும் மார்ட்டின் உடைய குடும்பத்து நபரும் வேற வேற ஆட்கள். சரியா? அப்போது அது வந்து தேவையில்லாத ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றதுல கேள்விக்குரிய. சரி, பார்க்குற மக்கள் எல்லாரும் நம்பிட்டு போகலாம். விஷயம் தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து உங்களுடைய நம்பகத்தன்மை என்பது குறைஞ்சிரும். அதை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரி, ரைட். எப்படியோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மின்சார வெட்டு மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றியும் பேசியிருக்கோம். இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம வந்து அரசாங்கத்தோட குறைகளை வந்து சரியாக எடுத்து கூறுறதில்லன்ற மாதிரி சில கமெண்ட்ஸும் பார்த்துருக்கோம். இல்லை அதை வந்து நம்ம சொல்லுவோம், இந்த அரசாங்கத்திட்ட குறைகள் இருந்தால் குறைகள் இருக்குன்னு சொல்லுவோம், அது வன்மத்தோட சொல்ல மாட்டோம், அவ்வளவுதான். ரைட். ஸோ அதை நீங்கள் வந்து எங்ககிட்ட நம்பலாம். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பட்சமாக இல்லாமல் அரசாங்கம் ஏதாவது வந்து குறைகள் இருக்கிறப்போ அதையும் சுட்டி காட்டுவோம். அதற்கான கேள்விகள் நான் கேட்பேன், அவரும் பதில் தருவார்னு நம்புவோம். மிக்க நன்றி.